அக்ஷய் பார்வதி அம்மா பாரத் மாதா டெல்லி டு தமிழ்நாடு 75 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் என்னப்பா இருக்குது? விவசாயம் தான் இருக்கும். விவசாயத்தை பார்க்குறதுக்கு தான் முதல் கணக்கு விட்டது இந்த கொடியை தூக்கினா பிறகு. இப்போ என்ன செஞ்சு வச்சுருக்கான்? பூரா உட்காந்து ஓட்டு முத்திரையை வாங்கி 2ஆம் நம்பரை திரித்து பூரா பூமியை பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்க வேண்டாமா? பூராமே பார்க்கணும், விவரம் பார்க்காதனால இப்போ விட்டு பாழாக்கிட்டான், அம்புட்டும் பாழாக்கிட்டான். எங்கே பார்த்தாலும் வானத்து வரைக்கும் பில்டிங்கை ஏற்றுதான், வானத்து வரைக்கும் மில்லு தொழிற்சாலை ஏற்றுதான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ அதிகாரி பூரா பார்க்கல, அப்போ அதிகாரி பூரா கணக்கு போடுவார்ல. அதிகாரிக்கு முதல் தண்டனை அவன் அசிங்கப்படுற தண்டனை போடுவார். எம்எல்ஏவுக்கு போடுவார் அசிங்கமான தண்டனை. புரியுதா? ரோட்டு காட்டில் எழுத்துட்டு போவார். எம்எல்ஏ பஞ்சாயத்து போட்டு வார்டு, கீழே வார்டுலேருந்து எல்லாம் அனைத்தும் பஞ்சாயத்து போட்டு தலைவர் ஓவை தலைவர் உட்கார வச்சுருப்பான். எதுக்கு பார்த்தாலும் தலைவர் ஓவை தலைவர், என்னத்துக்கு எடுத்தாலும் தலைவர். இந்த கையெழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு இந்த ஒரு விளையாட்டு. புரியுதா? அடுத்து எம்எல்ஏ, அடுத்து எம்பி, மந்திரி, முதலமைச்சர் அனைத்தும் அவனு இடம் கிடக்கு வீடை கட்டுறா பூரா தங்க நகைகளை வாங்கடா, வெளிநாடு உள்நாடு பூரா 2ஆம் நம்பரை திரிச்சு நம்மளாம் நாசம் பண்ணுவோம். நாசம் பண்ணி வச்சுட்டான் இவன். ஜனநாயக ஓட்டு போடுறவன் அனைத்தும் பூமியை பூரா பாழாக்குதான். பூமி பூரா கெமிக்கல் மண். இது எவ்வளோ பெரிய தப்பு. நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டாமா? ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி கொடுக்க வேண்டாமா? ரிப்போர்ட் எடுக்க ஒருவே கொடுக்கல, ஒருத்தனும் கொடுக்காதனால இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல். எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாருமே பாக்கிய உட்காந்துட்டாரு. கணக்கு கேள்வி கேட்காரு. கணக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கேட்கணும், கேட்குற பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காத அளவுக்கு கேட்காத அளவுக்கு உள்ள எல்லாம் வழக்காடி ஓடுது. அந்த கேஸ்கெட்டு வழக்கு பூரா பிரித்து எடுக்கையில் செட்டி கிராமத்தை அடப்பன்னு சொன்னாரா? இந்த கேஸ்கெட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுது. நீதிமன்றத்தில் வழக்காடுது. சிட்டி கிராமம் பூரா வழக்காடுது. அப்போ அடைச்சி தானே எடுக்க முடியும். அதுக்கு தான் அந்த அடைப்பு உள்ளே கொண்டு வராரு. அடைச்சி உள்ள சிட்டி கிராமத்தை எடுக்கையில் அதிகாரி, அரசியல்வாதி, பல்லாயிரம் கோடி எல்லாம் அனைத்தும் உள்ளே மாட்டுவான். முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, ஜட்ஜி ஆணு பெண்ணு கோர்ட்டார். ஓட்டு இயந்திரம் ஓட்டு போடக்கூடாது, இயந்திரத்தில் தட்டக்கூடாது. கணக்கு முடிச்சிட்டாரு. இன்றைக்கி கணக்கு முடிச்சிட்டாரு. அடுத்தாப்பில் வழக்கறிஞர்கள், நீயும் போடாத வழக்கு ஆடுற நாங்கள் கட்சிக்கு ஆடுவோம்னா அதை அப்படியே அந்த இடத்துல கையெழுத்தை போட்டு, நீதிமன்றத்தில் கையெழுத்தை போட்டு வெளியில் ஒதுங்கிக்கோ. கணக்கு போட்டார். சுத்தமாக போடுவார், சுத்தமாக கணக்கு எடுப்பார், ஒன்றும் விட மாட்டார். கைலாசத்துலேருந்து ஜமீன் கணக்கு எடுக்கல எல்லாம் உள்ளே மாட்டுவான். இந்த சேத்தூர் உள்ள கணக்கு, ஜமீன் கணக்கு, ராஜபாளையம் கணக்கு, இளந்தரங்கொண்டான் ஜமீன் கணக்கு, கொல்லங்கொண்டான் கணக்கு, ராஜபாளையம் தாலுகா, இந்த தெற்கு பாளையம் ராஜபாளையம் தாலுகாலேருந்து கணக்கு எடுக்கையில் தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுப்பார். கணக்கு எடுக்கையில் துவச்சி தொங்க விட்டுருவார். முக்கால் சத்தியம். உயிர் வாழ்றதுக்கு நான் பூமியில் கொடுத்துருக்கேன். நான் இப்படி டார்டாராக போடுறதுக்கு நான் கொடுக்கல. நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்க வேண்டாமா? இப்போ அளவுக்கு மீறி கேஸ் கட்டு அதிகமாக வருது. நீதிமன்றத்துலேருந்து பிரித்து ஒரு சிட்டி கிராமத்துக்கு இப்போ ஒன்று போடுதீங்க. அது தப்பு. இவர் உட்காந்துட்டார். கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. கூடுதலாக போடணும், கூடுதலாக இயங்கணும். இல்லைன்னா மானிடப்பே அழிச்சிருவான். பூரா குடிபதல் எப்படி அழிக்கான் அந்த மாதிரி அரசியல்வாதி விட்டு எல்லாம் அழிச்சிருவான், நாசம் பண்ணிடுவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஓட்டு முத்திரை போடக்கூடாது, வழக்கறிஞர் போடக்கூடாது, இராணுவ முப்படை வானரப்படையும் இயந்திர ஓட்டு முத்திரை போடக்கூடாது. இன்றைக்கி பூமியில் கணக்கு போட்டார். முக்கால்